வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு 8 பீஸ் மீன் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற மீன் வந்து கொடுவா மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். கொடுவாலே உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்க கொடுவா வந்து ஒரிஜினல் கொடுவா. மேக்ஸிமம் நடுமுள்ளாக இருக்கிற மீனாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மீனை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். மீனை வறுத்து எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மசாலாஸ் வந்து ஏற்கனவே நான் மீன் 65 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் யூஸ் பண்ண மசாலா தான் யூஸ் பண்ணி வறுக்க போகிறேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வாங்க நம்ம மீனை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம பொரித்து எடுத்தாச்சு. பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 50 ml நெய்யும் 50 ml வந்து மீன் பொரிச்ச எண்ணெயும் சேர்த்துருக்கேன். மீன் பொரிச்ச எண்ணெயை சேர்க்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மீன் பொரிச்ச எண்ணெயை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய், அது கூட நம்ம பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது வந்து வறுபடட்டும். வறுபட்ட உடனே நம்ம ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வெங்காயத்தை எவ்வளோ தூரத்துக்கு வதக்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம பிரியாணியில் ஒரு பேஸ்ட்டு சேர்க்கணும். அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 1/4 மூடி தேங்காய், பூண்டும் இஞ்சியும் சேர்த்து 50 கிராம் இருக்குது. எப்பயும் சொல்கிற மாதிரி மிளகா வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா நமக்கு ப்ரௌன் கலராக வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்து பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பேஸ்ட்டோட பச்சை வாசனை நமக்கு போயாச்சு. இது கூட நான் 2 பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு 1 கப் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் வந்து தயிர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பிரியாணி செய்யும்போது தயிர் சேர்த்திங்கன்னா மிக்சியில் ஒரு சுற்றிட்டு சேர்த்துக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு திரியாக ஆன மாதிரி இருக்கும் சூட்டில். ஸோ இப்போ நான் 1 கப் தயிர் வந்து நான் சேர்த்துருக்குறேன். தயிரை சேர்த்துட்டு நமக்கு மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நமக்கு வந்து எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம அந்த மசாலா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் வந்து நான் 1 கப் ரைஸ் எடுத்தேன். 1/2 கிலோ ரைஸு. 1 கப் ரைஸுக்கு வந்து நம்ம 2 கப் வந்து தண்ணி விடணும். நான் 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்க்க போகிறேன். நீங்கள் 2 கப்புமே தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் பால் பிடிக்குன்னா தேங்காய் பாலே நீங்கள் 2 கப் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தண்ணியையும் தேங்காய் பாலும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு. நம்ம கழுவி வச்சுருக்கிற ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து நமக்கு ஒரு 50% வந்து குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நம்ம ரைஸை வந்து ஒரு 50% வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ரைஸ் வந்து 50% வந்து குக் ஆகிருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை வந்து இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அடுப்பை வந்து
ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு தம் போடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வந்து பிரியாணி வந்து குக் ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி ஒரு தடவை வந்து கிளறி விடணும். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே உள்ள ரைஸ்லாம் வெந்திருக்கும், மேலே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மெதுவாக நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிளறதுக்கு வந்து பயமாக இருக்குது, மீன் உடஞ்சிரும்னு நினச்சிங்கன்னா மீனெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸை கிளறிட்டு திருப்பியும் அதே மாதிரி நீங்கள் மேலே செட் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து கிளறிடலாம். நான் வந்து அப்படியே தான் கிளறிக்கேன் மீன் உடையாமல். திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் தம் போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக ரைஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கு சூப்பரான மீன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு ரெசிபி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.